Joga pra trás, da costinha, 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 costinha. ஜோர் அவர்களை ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம். ஓகே, ஹலோ காய்ஸ், இது உங்க ஒட்டாக்கு டாக்ஸ். இப்போ ஒட்டாக்கு டாக்ஸ்ல நாங்க ரீசெண்டா கேம்ஸ் பத்தி பேசின மாதிரி இன்னைக்கு கேமை பத்தி தான் பேச போறோம். ஆமா, என்ன ப்ரோ, எல்லாருக்கும் என்னென்ன கேம் பிடிச்சா அதுவா இல்ல கண்டென்ட் அதை மறந்துட்டேன் ஐயா. ஐயா அது எல்லாருக்கும் ஐயா. என்ன பேச போறோம்னா, மைக்க பக்கத்துல வச்சுக்கிறேன். அதாவது இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, நம்ம குரூப்புக்குள்ள ஆடின கேம்ஸ்ல எது உங்களுக்கு பிடிச்ச கேம், அந்த மாதிரி உங்களுக்கு பர்சனலா ஒரு ஃபேவரட் இருக்கும்ல, நான் இந்த கேம் ஆடி இருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஆடினதுல உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றத இங்க வந்து பேச போறோம். நாட் ஜஸ்ட் பிசி அண்ட் PS4 கேம்ஸ், மொபைல் கேம்ஸ் இன்க்ளூடோட. நம்ம பிசி PS4 இறங்கறதுக்கு முன்னாடி மொபைல்ல இருந்தா ஆடிட்டு இருக்கோம். அதனால அதுல இருந்து இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதையும் வச்சிருக்கு. நடுவுல கேம்ஸ் எல்லாம் ஏன் ப்ரோ சொல்லன்னு எவனும் வந்து கேட்காதீங்க. அதாவது இந்த பழைய காலத்து கம்ப்யூட்டர் கேம் இருக்கும், கம்ப்யூட்டர் கேம் இல்ல, அது பேர் என்ன, தீவிர சூரிய ஆடுற கேம் இருக்கும்ல, அந்த அளவுக்கு இப்போதைக்கு இருக்கிற பிசி, மொபைல் அண்ட் PS4 PS கேம்ஸ், பேசிக்கலி PS Xbox கேம்ஸ். ஓகேவா? சோ யார் ஸ்டார்ட் பண்றீங்க? அதான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காப்ல, அவன் பேசணும். மதன் பையா பேச போறது எனக்கு தெரியும். ரெட் டெட் 2 தான். அப்புறம் ரெட் டெட் 2 பத்தி பேசாம சார் நான் அண்ணன் பறந்து வருவாரு. God of War எவ்வளவு எல்லாமே எனக்கு பிடிச்ச கேம் தான். பாரபட்சமே பார்க்க மாட்டேன். அதாவது இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன் எல்லாம் போடக்கூடாது. எது ஃபேவரட் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க உனக்கு. RDR 2 தான். அதாவது நீங்க விளையாடி உங்களுக்கு பிடிச்ச கேம் RDR 2 சொல்றீங்கல்ல, RDR 2 ஓட எக்ஸ்பீரியன்ஸ வந்து வியூவர்ஸோட கண்ணு முன்னாடி டிஸ்கணும். நீங்க ஆடும்போது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரொம்ப ஃபுல்லா ஸ்லோவா இருக்கும். ஸ்டார்டிங்லாம் எரிச்சலா. ஆமா, RDR 2ல ப்ரோ அத சொல்ற, RDR 2ன்ற 1 கூட கம்பேர் பண்ற போறானுங்க. அதுவும் கரெக்ட் தான். எனக்கு பிடிச்ச RDR 2ல இருந்தே வரேன். ஸ்டார்டிங்லாம் பார்த்து என்னடா கேம் ஆடாதுன்னு காண்ட்ல ஆடி நின்று, அப்புறம் ஆர்த்தர்னு ஒரு மனுஷன் வந்தாயா, வந்துட்டு லைஃபே மாத்திட்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அது அப்படியே ஆப்போசிட்டா எண்டிங்ல வச்சு முடிச்சான். அது சொல்ல போனா அப்படியே கண்ணுல நிக்குது, எனக்கு வாயில வரல. கஷ்டமா நான் ஒன்னும் அந்த கேம் விளையாடுனது இல்லை, ஸ்டோரியும் பார்த்தது இல்லை. சோ ப்ளீஸ் நோ ஸ்பாயிலர். ப்ரோ அவன் கிடக்கேன். அப்படியா? ஆர்த்தர் டியூபர்குலோசிஸ் சொல்ல மாட்டேன், கவலைப்படாது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா ஆனாதான் மஜா. நான் சொல்லிட்டேன், கேட்கல நினைக்கிறேன் அவனுக்கும். தெரியுமே. சரி, மதன பேச விடுங்கய்யா, அவருதான் RDR 2 பத்தி பேச வந்திருக்காருல, சொல்லுங்க ப்ரோ. என்ன சொல்றாரு? அதான்யா RDR 2 பத்தி சொல்லுங்க. இப்படி இருக்காரு பெரிய மனுஷா. மதன் செத்தாப்ல அவரு வருதே பேசாதயா. அவரு வந்தா பேசட்டும். அடுத்து யாரு மூவான வரைக்கும் அடுத்தது வந்து இந்த எபிசோட வந்து சஜஸ்ட் பண்ண நம்ம EOA பேசட்டும். நமக்கு வந்து என்ன பேசுறாருன்னு இருங்க போன் கேம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சானா எனக்கு அல்டிமேட் இது வந்து ஓஜிஸ்னே சொல்லலாம். இந்த கேம்லாம் அப்போ சின்ன வயசுல இப்போ 8வது படிக்கும் போதுதான் என் கைக்கே போன் வந்ததுன்னு சொல்லலாம். போன்னா இப்படி எங்க அப்பா போனு அப்போ நான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் வந்து நானு ஜோரோலாம் அப்போ வந்து இந்த தீவிரமா இந்த COCல இருப்போம். ஃபர்ஸ்ட் டைம்னா ஒரு ஆமா இந்த நார்மலா இந்த டெம்பிள் ரன், சப்வே சர்ஃபர் இந்த மாதிரி இதுக்கு அப்புறமா ஒரு பெருசா இந்த ஒரு கேம்குள்ள வரும். எதை பத்தியுமே ஒரு ஐடியாவே இல்லை. COCனா என்ன பில்ட் பண்றது இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். அப்போ அம்மாக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் பேசிக்ஸா நாலேஜ் அதை பத்தி. அப்புறம் போக போக அதுலயே போயிட்டோம். எப்படின்னா ஒரு 8th இருந்து அது ஒண்ணுமே தெரியாததுக்கு அப்புறமா நம்ம கூட 4-5 பசங்க அப்ப சேருவானுங்க ஸ்கூல்ல. நீயும் விளையாடுறியாடான்னு. அப்புறமா தான் ஒன்னொன்னா ஒரு கிளான் உருவாக்கி அந்த கிளான்ல இருந்து ஓகே இதை இப்படி எல்லாம் பண்ணலாம்னு ஒரு புடிச்சு போய் ரொம்பவே அதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இன்வால்மெண்டோட அந்த கேம் அப்போ விளையாடிட்டு இருந்தோம் வெறித்தனமா. படிப்புல இன்வால்மெண்டே அதுக்கு நாங்க எங்க ஒரு ஆர்வத்துல நாங்க கேரக்டர் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சோம். அந்த கேரக்டர்லாம் கிளாஸ்லயே வாங்க இது இந்த வார்டனு இது அப்புறம் இவனுங்களா இருப்பானுங்க இந்த பார்பரியன் கிங், ஆர்ச்சர் குயின். அதுல இருந்து நாங்கெல்லாம் புதுசா இந்த இது கொரில்லா இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம்.
அந்த அளவுக்கு ஒரு அடிக்ட்னே சொல்லலாம். அப்போ ஸ்கூல் டைம்ல ராத்திரியா இந்த எப்படா எங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வருவாரு இந்த கேம் விளாடலான்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ வீட்டுல என்கிட்ட இது டேட்டாவும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அப்பா ஆபீஸ்ல ஒய்ஃபை என் இருக்கும். வீட்டுல அதோட பெரிய சம்பவம்லாம் இருக்கு ப்ரோ. அவன் வீட்டுல நீ ஃபுல்லா சொல்லி முடியா, நான் சொல்றேன். நீ சொல்லி முடியா, நான் மறுபடியும் சொல்றேன். எதுவா இருந்தாலும் ஒய்ஃபையை போட்டு விட்டுரும், ஒய்ஃபை ஆன் பண்ணி விட்டுரும், அங்க போய் ஆட்டோ அப்டேட் ஆயிடும் எல்லாமே. அது அப்படிதான் ஒன்னு ஒன்னா பண்ணி இந்த இது சிஓசிக்கு பில்ட் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு பேஸா உருவாக்கிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அப்போ விளாடும் போதே ஒரு டவுன் ஹால் 8 கிட்ட கொண்டு வந்தோம். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் போய் அதுக்கப்புறம் அது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போய் அதுக்கப்புறமா தான் இன்னும் இந்த புது புது கேம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. இதுக்கப்புறமா தான் இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர். அதுக்கப்புறம் அதோட மவுஸே குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா இப்போ இருக்கிற அந்த பாப்புலாரிட்டி யார்கிட்டயுமே இல்ல அந்த கேமுக்கு. பட் இருந்தாலுமே இன்னும் விளையாடிட்டு தான் இருக்கானுங்க அந்த சிஓசி. முன்ன மாதிரி அவ்வளவு பெருசா வெளியில யாரும் தெரியறது இல்ல. ஆனா அப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு கிளாஷ் ராயலுமே ட்ரெண்டா தான் இருந்துச்சு அந்த காலம். கிளாஷ் ராயலும் சரியான கேம், ரெண்டுமே தரமா இருந்துச்சு. அந்த கேம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து லாங் டர்மா விளையாடுவோம், போட்டுருவோம், அப்கிரேட் போட்டு நம்ம பாட்டுக்கு வெட்டுருவோமா. கிளாஷ் ராயல் சூப்பரா இருக்கும், அந்த ஃபீலிங்கே நல்லா இருக்கும். இப்போ இது நான் கிளாஸ் ராயல் ஆடும்போது நிறைய பேர் பேஸ் கேம் ஆடுறத விட மாடிஃபைக்கு ஏத்தி ஆடுவானுங்க. ஞாபகம் இருக்கா? அதுக்காகலாம் எப்படி அந்த மாடு நல்லா இருக்கும். ஏன்னா கிளாஷ் ராயல் மாட் பிளேயர் தான் வருவாங்க. கிளாஷ் ராயல்ல ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லான கார்ட்ஸ் வச்சு சண்டை போடுவோமா, அது சூப்பரா இருக்கும். பட் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து வேஸ்ட். ஆனா இந்த மாடுக்காகவே நான் நிறைய கஷ்டப்பட்டேன். எப்படிதான் இந்த 999 ஜெம்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது, 999 எலிக்சர்ஸ் எல்லாமே. அது ஒரு காரணம். தேவையில்லாத இது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் ஏத்தி வெப்சைட் குள்ள எல்லாம் பூந்து போன்ல வைரஸ் வந்து எங்க அப்பா என்னை செருப்பாலே அடிச்சு அது ஒரு கண்ணு முன்னாடி வந்துட்டு. ஆனா இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு ஓஜி கேம் இருக்கு. அப்போ வந்து ஓஜினா மினிமிலிட்டியா வெறித்தனமா இருக்கும் அதெல்லாம். அதுவும் இல்லாம அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் இதுதான் ஷேடோ ஃபைட். அது ஒரு சைடு வேற லெவல்ல போயிட்டு இருந்தது. ஷேடோ ஃபைட் ஆக்சுவலி நான் ஷேடோ ஃபைட் 2 வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நார்மல் பிளே ஸ்டோர்ல ஏத்தி அது விளாடும் போது என்னாச்சுன்னா அதிக டைமண்டும் கேட்குமா, ஒரு சில வெப்பன் அப்கிரேட் எடுக்கலாம். அதனாலே நான் பாஸ் ஃபைட் எல்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அடிக்கடி ஒவ்வொரு மேப் டவுன்லோட் பண்ணும். அப்பெல்லாம் நெட் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். 2G 3G நெட் கொஞ்சம் கஷ்டம் அப்பெல்லாம். ஐயோ, அது முடிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு அந்த காலத்துல. அப்ப அந்த அளவுக்கு கையில டேட்டாவும் கிடையாது, காசும் கிடையாது. அதனால நான் என்ன ஃபர்ஸ்ட் பாஸ் இருப்பான்ல லிங்க்ஸ், அவனை முடிக்கும் போதே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்படி இருந்துச்சு அதெல்லாம். அதெல்லாம் ஆனந்தம். அதுக்கும் மேல சொல்லலாம். ஷேடோ ஃபைட் 2 வந்து பாத்தீங்கன்னா நான் ஆபீஷியல் சொல்றேன். ஏன் ஆபீஷியல் வெர்ஷன் ஆனனா அதுல வந்து ஒரு வாட்டி வெயிட் பண்ண வச்சிருவான். எனர்ஜி கொடுத்துரும். அதுலயே இருக்கு லைஃப் மாதிரி. நீங்க என்ன சொல்றது, எனர்ஜி கொடுத்துக்கிட்டு போயிட்டு. ஆனா அப்ப அதுக்கு நாங்க ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவோம் பாரு. எனர்ஜிக்கு போன் செட்டிங்ஸ்ல போயிட்டு நீ டைம் மாத்துறேன்னு வச்சுக்கோ, இங்க எனர்ஜி இதாயிடும். ஆமா, அப்படிலாம் விளையாடிக்கிட்டு இருந்த காலங்கள் அது. அதெல்லாம் ட்ரிக் அதெல்லாம் யூடியூப்ல பார்த்து கொஞ்சம் அப்பப்ப இந்த மாதிரி வேலைகளும் பண்ணது. ஆனா இப்பதான் ஷேடோ ஃபைட் 4 வரைக்கும் போயிட்டான். இப்ப கூட என் போன்ல ஷேடோ ஃபைட் 4 இருக்கு. ஆனா எனக்கு அந்த ஷேடோ ஃபைட் 3 அந்த PVP அதுக்கப்புறமா அதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டே போயிருச்சியா. அது எனக்கு வரும்போது ஏன்னா அது பாஸ் வேற, அது ஒரு ஃபீல். அது இவங்க வந்து இது இப்போ கலரா கொண்டு வந்து கேரக்டர் ஃபேஸ் வரையும் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம நம்ம பிளேயரோட விளையாடுறோம், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நம்ம நார்மலா பப்ஜி விளையாடுற ஃபீல் தான் வருது அது விளையாடும் போது. மட்டும் இல்லாம அது ஷேடோ ஃபைட் 2ல இருக்கிற அந்த பின்னாடி ஃபைட்டிங்ல வர அந்த பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆமா, சரியா இருக்கும் ஒரு காலத்துல. இந்த கேம் நான் வந்து மாடு எபிகே தான் ஏத்தினா. பட் ஆனா நான் வந்து வெறும் அன்லிமிட்டட் டைமண்ட் மட்டும் தான் வச்சேன். மிச்சபடி வேற கேரக்டர் ஈஸியா அதெல்லாம் அந்த இதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. எனக்கு தேவை இந்த டைமண்ட் மட்டும் அதிகமா இருந்துச்சுன்னா எனக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாச்சு நான் அப்கிரேட் பண்ணிப்பேன். மிச்சபடி அதை காட்டுற மாதிரியே தான் காட்டும். நீ என்ன பவர்ஃபுல்லான வெப்பன் ஃபுல் அப்கிரேட் பண்ணிருந்தாலுமே எனக்கு பாஸ் லெவல்லாம் இம்பாசிபிள் காட்டியிருக்கு. கஷ்டப்பட்டு ஷேடோ ஃபைட் 2 நான் வந்து முடிச்சேன். அது வந்து ஒரு பக்கெட் லிஸ்டாவே நான் வச்சிருந்தேன் அந்த கேமை. அதுக்கப்புறமா வேற என்ன போன்ஸ்ல இருக்குன்னா, போன் தீவிரமா விளையாடுனதுன்னா இதெல்லாம் சொல்லலாம். வேற சப்வே சர்ஃபேஸ் டெம்பிள் ரன் வந்துச்சு. அது அப்புறம் நார்மலா என்ன அதெல்லாம் அதுல இருந்து இதெல்லாம் ஆங்கிரி பேர்ட்லாம் விளையாடிட்டு இருப்போம் அந்த காலத்துல. ஆங்கிரி பேர்ட்ஸ் நான் இப்ப கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன். காலேஜ்ல போர் அடிச்சா என்ன ஒண்ணு, இப்ப அது கொஞ்சம் பக்ல போய்கிட்டு இருக்கு. சரியா வேலை செய்ய மாட்டேங்குது.
என்ன ஆச்சுன்னா இப்பெல்லாம் நமக்கு போர் அடிக்குது, கிளாஸ்ல நெட் வர மாட்டேங்குதுன்னா ஆஃப்லைன் கேம் விளையாடுற மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்பெல்லாம் சீரியஸா விளையாடுன கேம். ஆனா அந்த கேம் இப்போ நாங்க சீரியஸா விளையாடி செகண்ட் இயர்ல எல்லாம் நானும் இவன் ஜோரோவா போட்டி போட்டு விளையாடுறோம். நம்மளால எத்தனை பேர் சீக்கிரம் முடிக்கிறோம், டெய்லி சேலஞ்ச் யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றா, இந்த மாதிரிலாம் ஒரு கான்டெஸ்ட் மாதிரி எங்களுக்குள்ளேயே வச்சு நாங்க விளையாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு ஓஜி கேம் இருக்கு, ஹில் கிளைம் ரேசிங். ஆஹா, அது கோட்டு பாருங்க. அந்த 3 மேப் அன்லாக் பண்ணிட்டேன்னா போதும், வெறியா இருக்கும். ஏர் டைம் எடுத்துட்டு ஜாலியா விளையாடலாம். அதெல்லாம் சிரிப்பா இருக்கும். ஆனா ஹில் கிளைம் ரேசிங் ஓட்டுறது டக்குன்னு கொஞ்சம் கவுத்தி விட்டுரும் காரு, கொஞ்சம் மிஸ் ஆனாலும். மினி வேன்லாம் எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், செமையா இருக்கும். அது வீலிங் அடிக்கிறோம், தூக்கி சொருவரும் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் மொத்தமா காலி. ஒரே ஒரு பதிவு, அந்த கிளாஸ் ஆஃப் கிளான் பதிவு மட்டும் பதிச்சு இருங்க. இப்பதான் நம்ம ஜோரோட அந்த ஸ்கூல் டிராமாலாம் சொல்ல போறோம். என் வீட்டுல வந்து கேமே ஆடக்கூடாது, ஃபுல்லா படிக்கணும்ன்றதுனால போன் எல்லாம் கிடையாது. எங்க அப்பாவும் போன் தர மாட்டேன், எங்க அம்மாவும் தர மாட்டாங்களா. எங்க அம்மாக்கு என்னன்னா போன் கொடுத்தா அவங்க போன் போயிடுமேன்னு ஒரு பயம். அப்படி என்னாச்சு, எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டா, சரி அவங்க ஃப்ரெண்டோட போன் ஒண்ணு எடுத்து வந்து நாங்க ஒளிச்சு வச்சு விளையாடுவோம் வீட்லயே. யாருக்குமே தெரியாது, எனக்கு எங்க அண்ணன் மட்டும் தான் தெரியும். பேக்ல அப்படி ஒளிச்சு வச்சு விளையாடும் போது ஒரு நாள் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் பெட்ஷீட்ல போட்டு மறைச்சு வச்சு விளையாடுவோமா. அந்த கருவை முடிச்சது ஆனாலே சவுண்ட் விடுமேட்டேன். கரெக்டா சவுண்டு, சரியான சவுண்ட் அது. அவ்வளவுதான். எங்க நைட்டு தூங்காம நானும் எங்க அண்ணன் அடி வாங்காத அடி கிடையாது, பொல பொலம் போனாரு. அந்த சவுண்ட் அண்ணியோட வெறுப்பத்தான். அதுக்கப்புறம் அது எப்படி 12th லாக்டவுன் வரையுமே என் கைக்கு போன் வந்தது கிடையாது. மோசமா போய் ஜோரோ வீட்டுல ஒரு சிக்கான ஒரு இதுல இருந்து வளர்ந்தவன். அதனால நாங்க என்ன பண்ணுவோம், ரிபப்ளிக் டே அன்னைக்கு இது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்குலாம் ஏதோ ஸ்கூலுக்கு போறோன்னு பொறுப்பா போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவன் போன்ல விளையாண்டு கிடப்பேன். பார்க்ல உட்காந்துட்டு அவன் பழைய போன் ஒண்ணு இருக்கும், அதுக்காக அன்னைக்குன்னு கேம் ஏத்தி விளையாடுவோம். நம்ம எல்லாம் நிறைய பண்ணிடுவோம். எனக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவானுங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நடந்த டிராமா வந்து இது டிராமா கிடையாது, கேம்ல நடந்த டிராமான்னு வச்சுக்கோ. நம்ம ஜாலியா ஜெம்லாம் சேர்த்து வைப்பாங்க கிளாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல, நல்லா பில்டர் ஹார்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு வன்மம் இருக்கும் பாரு, கரெக்டா நம்ம போன் வாங்கி இதை பாக்குறேன்டா பேஸ் பாக்குறேன்டான்னு சொல்லி ஜெம் வேஸ்ட் பண்ணி விட்டுருவானுங்க. லைஃப்ல மறக்க மாட்டேன் நானு. ஆனா இந்த மாதிரி விஷயத்த மட்டும் விட்டு கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி இருக்குது அந்த காலங்கள். அதாவது கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷம், மொபைல் கேம் கொஞ்சம் நிறுத்திட்டு அப்படியே கொஞ்சம் அடுத்து வேற வேற பிளாட்ஃபார்ம் போங்க. ஓகே ஓகே, மொபைல்லே நிறைய இருக்கு, அதுலயே நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், அதுலயே நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்கு. இவர் ஐசன் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மொபைல் தான் பேசுவாரு, சோ அவருக்கு கொஞ்சம் கண்டென்ட் விட்டு வைங்க. ஓகே ஓகே, அது அப்படியே படிப்படியா வரும். எப்படி நம்ம விளையாட்டு மொபைல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எப்படி பிசிக்கு வந்ததுன்ற ஒரு கதை வரப்போகுது, ஒரு டிரான்சிஷன் இப்பதான் இங்க நடக்கும் வாழ்க்கையில. பிசி கேம்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் விளையாடுனதுன்னா ஜிடிஏ வைசிட்டியா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, வைசிட்டி அப்புறம் நீட் ஃபார் ஸ்பீட். ஜிடிஏ வைசிட்டி நீட் ஃபார் ஸ்பீட் தான். வர்ச்சுவல் காப்னு ஒரு யாருக்கா தெரியுமா? என்னது வர்ச்சுவல் காப்னு சொல்லிட்டு ஒரு கேம் வரும்டா. தெரியும். ஒரு 4 ஸ்டேஜ் மட்டும் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன், பேங்க். என்னோட ஃபர்ஸ்ட் கேம் ஒரு பொம்பளை அப்படி பார்த்தா எனக்கு அதுதான் நினைக்கிறேன். இன்னி வரைக்கும் அதை நான் தேடி நிறைய வாட்டி தேடிட்டு இருந்தேன் தெரியுமா. அந்த டைட்டில் எல்லாம் இப்ப இன்னும் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாம. எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் பிசில விளையாடினது என்னமோ, அப்போ வந்து நான் அப்போ இது நெட்டு போட்டு அந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, ஆன்லைன் வெப்சைட்லாம். அதேதான் அது. அப்புறம் agame.com அதெல்லாம் நிறைய இருக்கும். அதுலதான் நான் ஃபர்ஸ்ட் நான் அந்த கேம்குள்ளே நான் போறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த இது பிசில போய் கேம்னாலே அதுக்குள்ளதான் நான் போய் விளையாட ஆரம்பிச்சேன். அதுலதான் மோஸ்டா நான் விளையாண்டது என்னமோ அந்த ஃபயர் பாய் வாட்டர் கேர்ள்னு ஒண்ணு இருக்கு, ஐஸ் கேர்ளா ஏதோ ஒண்ணு. ஆமாமா, ஐயோ அதெல்லாம் சரியான இதுங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் பிசில ஆன்லைன்ல போய் விளையாடின கேமு. அதுக்கப்புறமா நிறைய அப்போலாம் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் பிளாக் ஸ்மித்னு ஒண்ணு இருக்கும், உட்காந்து கத்தியை உட்காந்து உடைக்கிறது இதெல்லாம் இருக்கும், அது கிராஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும், அது ஒண்ணு போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஏத்துன ஒரு கேம்னா கவுண்டர் ஸ்ட்ரைக்கு.
சரியான ஒர்த்து கேம் அதெல்லாம். அப்போ அந்த டைமுக்கு பப்ஜி எல்லாம் தூக்கி போட்டு சொருவலாம் அந்த மாதிரி இப்ப இருக்கும். வரையும் பப்ஜி ஆமா. வந்ததுக்கு அப்புறம் கூட இப்ப வரையும் நீ ஏதாவது நெட் சென்டருக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், அதுதான் விளையாடிட்டு இருப்பானுங்க. நான் அந்த காலத்திலேயே ஆமா. ஜிடிஏ விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க கவுண்டர் ஸ்ட்ரைக் விளையாடிட்டு இருப்பானுங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமா இது பண்ணிட்டு இருந்தானுங்க கேம். கவுண்டர் ஸ்ட்ரைக் கொஞ்சம் சிரிப்பாவுமே இருக்கும். அப்பெல்லாம் Counter Strike சொல்லும்போது ஒரு பெரிய இது மஜா கேம்டா அந்த ஒரு ஃபீல். அப்பல இருந்து இப்ப வரைக்குமே அது ஒரு ஆமா. ஃபீல் இருக்கும். ஆமா. ஆனா Counter இப்பெல்லாம் Strikeலாம். அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வெறித்தனமா வருவானுங்களா, கஷ்டம்பா. மோசமா இருந்துங்கிறானுங்க. டிஃபிகல்ட்டியே கிடையாது அது கம்பேர் பண்ணும்போது. அந்த அளவுக்கு இருந்தது. நான் அது வந்து அது சின்ன வயசுல நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க வீட்ல வந்து அப்ப போனும் கிடையாது, பிசியும் கிடையாது. எதுவுமே இல்லாத டைம்ல வந்து வீட்ல நான் ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு நெட் சென்டர் போயிட்டு ஒரு 1 மணி நேரம் போட்டு ஜிடிஏ விளையாடுறது. இப்படி போய்கிட்டு இருந்த காலம் போய் பப்ஜி வந்த டைம்லயுமே நான் வந்து இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஒரு வருஷத்துக்கிட்ட நான் வந்து என் அக்கௌண்ட்டை பில்ட் பண்ணதே ஃபுல்லா இந்த நெட் சென்டர்ல தான். நெட் சென்டர்ல இருக்க பிசியில போட்டு வாங்கி என் அக்கௌண்ட்டை சம்போட் ஒரு 50 லெவல் கிட்ட கொண்டு போனேன் ஒரு வருஷமா. எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ காலையிலேயே போயிருவேன். மெம்பர்ஷிப் எல்லாம் போட்டு விளையாடுவேன். இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் படிப்படியா முன்னேறி இது பிஎஸ் போனேன். பிஎஸ்ல வந்து ஃப்ரெண்டும் நானும் இன்ஜஸ்டிஸ் காம்பேட், அசாசின்ஸ் கிரீட், ஸ்பைடர்மேன் கேம் வந்துச்சுல, அதெல்லாம் ஆமா. விளையாடி ஆமா ஆமா. ஓடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஏய், பட்ஜெட் இவ்வளவு பத்தலன்னு ஆடி சொல்லி இருக்கே, திரும்ப ஆடல பப்ஜி நம்ம போயிடுச்சு. ஏய், ம்? இவ்வளவு ஆடி இருக்கே, ஆடவே இல்லை. பிசி கேம் ஆடினது. வெறும் மொபைல் ஓ, தான் ஆடணும். பப்ஜி மொபைல் தானே அதுல விளையாடினேன். இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாள் ஒரு ஒரு 2 மாசம் 3 மாசம் விளையாடிட்டு போன்னு வச்சுக்கோயேன். இந்த இன்ஜஸ்டிஸ், மார்டல் காம்பேட் எல்லாம். பட் அதுவுமே இதெல்லாம் செம இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடி தான். இருக்கல. நான் சரி இல்ல சரி பிசி நான் கேம் இந்த தான் நீ ஆடிட்டு போறேன். இல்ல, நான் உன் லெவல்ல இல்ல. இப்ப நீ இந்த டார்க் சோல்ஸ் இந்த மாதிரி வித்தியாசமா கேம் விளையாடி இருப்பல. நான் வந்து மோஸ்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேம்ஸ் தான் விளையாடி அதுதான் வெட்டியா இருக்கேன். உட்கார்ந்து மாடிக்கு ஏத்தி ஆடிட்டு இருப்பீங்க. அதான் நீ வந்து டெய்லியும் விளையாடுற. நம்மள மாதிரி ஆட்கள்லாம் நானும் இதெல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல டைம் கிடைக்கிறப்பதான் இந்த மாதிரி பிஎஸ் சென்டர் இந்த மாதிரி போய் விளையாடுற மாதிரி டைம் கிடைக்கும். சின்ன வயசுல நானும் அதே கதை தான்டா. சின்ன வயசுல அது எல்லாருக்கும் சின்ன வயசுல தான் அவ்வளவுதான் நாங்க எனக்கு இப்பயே அப்படிதான். இப்பவுமே நான் லேப்டாப் வாங்கினதுக்கு அப்புறம் விளையாடின முதல் கேம்னா இதுதான், டாம் ரைடர் தான் விளையாடினேன் ஒரு பார்ட். அது எனக்கு லேப்டாப் ஒரு ஒர்த்தா மாசமா இருந்துச்சு சும்மா அந்த கேம். இருக்கு. அதுவா வாங்கி சும்மா ஒரு ஓரமா மூலையில கிடக்கு நீ அந்த லேப்டாப்பா? அதான் வாங்கினப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு டாம் ரைடர் ஏத்துனேன். வெப் ஆஃப் ஷேடோ, ஸ்பைடர்மேன் வெப் ஆஃப் ஷேடோ தான் ஃபர்ஸ்ட் ஏத்துனேன். அது எனக்கு அங்க நெட் சென்டர்லயே விளையாடி போர் அடிச்சிருச்சு. அப்புறம் அமேசிங் ஸ்பைடர்மேன் கேம் விளையாடி முடிச்சிட்டேன் இல்ல இதுல லேப்டாப்ல. சரி இதுவும் ஸ்பைடர்மேன் கேமா இருக்கே புதுசா ஏத்தலாம்னு சொல்லி ஏத்துனதுதான் டாம் ரைடர். ஏன்னா வைஃபையும் கிடையாது. எனக்கு வந்து நெட் வந்து ஃப்ரீயா வரும். விஐல நைட் 12 மணில இருந்து 6 மணி வரையும் ஃப்ரீ நெட் வரும். வீட்டு எந்திரிச்சு ஆமா. உட்காந்து டவுன்லோட் போட்டு விளையாடினது அது. அப்படிப்பட்ட கேம் டாம் ரைடர். பழைசா இல்ல இப்ப வந்தது bro? பழசுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் டாம் ரைடர் இது. இல்ல ஆனா கிராபிக்ஸ் நல்லா தான் இருக்கு. பிக்சல் மாதிரி இருந்தது லைட்டா. அப்படி கிடையாது. நல்லா 3D கிராபிக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. சம்மாட் 11 2011 12 என்னமோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு சரியான. கிராபிக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் அதுக்கப்புறமா நான் இந்த இது கவுண்டர் ஸ்ட்ரைக்கு அப்புறமா எனக்கு வந்து அப்பதான் நிறைய இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது கேம்ஸ் எல்லாம். அப்போ முறையா நான் பென்டிரைவ்னு ஒண்ணு வாங்க ஆரம்பிச்சேன். ஓகே, அப்பா கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஒரு பென்டிரைவ் எல்லாம் வாங்கி அப்புறம் என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து இந்த இதெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா நான் கவுண்டர் ஸ்ட்ரைக்கு அப்புறமா நான் இது விளையாட ஆரம்பிச்சேன்னா இஏ ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இந்த கிரிக்கெட் 2007 ஒன்னு இருக்கும். ஆமா, அது 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 விளையாட ஆரம்பிச்சேன். அதுதான் நான் கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட சொல்லலாம். தீவிரமா அந்த கேம் நான் விளையாடிட்டு இருப்பேன். அது கொஞ்சம் ஜாலியா போகுமா. அதுக்கப்புறமா தான் நம்ம கிட்ட அது ஜாலியா இருக்கும். ஆனா பேர் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா அது இருக்குமா, டம்மி பேரா வச்சிருப்பானுங்க. நான் மோஸ்டா அதுக்குள்ள போனா இந்த ஆஷஸ் தான் விளையாடுவேன். இவன் இங்கிலாந்து பிளேயர் வச்சு கொஞ்சம் இந்த மிஷின் முடிக்கிற மாதிரி இருக்கும் இது. அப்புறம் ஆஸ்திரேலியன் பிளேயர் வச்சு நான் அதுக்கப்புறமா தான் இந்த ஜிடிஏ வைசிடி சாண்ட்ரஸ், ஜிடிஏ 3, என்எஃப்எஸ் இது எப்படி வர ஆரம்பிச்சேன் நானு. இந்தியா பேர் கரெக்டா சொல்ல மாட்டான். இந்தியா மட்டும் சொல்ல மாட்டான். அவ்வளவு நக்கலா. அப்புறம் பார்த்தா அவன் காசே ரொம்ப நாள் கழிச்சு மதன் வாய்ஸ் கேட்கறது எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு. ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் வித்தியாசமா இருக்கியா? இது மதன் வாய்ஸ்ன்ற மாதிரி. அந்த அவார்டுல மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து நல்லா இருந்திருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன வர்ச்சுவல் காப் அதுல இருந்தா ஆரம்பிச்சது. அது எப்பன்னா வீட்டுல ஒரு வீட்டு கம்ப்யூட்டர் ஒண்ணு இருந்துச்சு அந்த டைம்ல. அது வந்து சம்திங் எக்ஸ்பீரியா சம்திங் நினைக்கிறேன். அதுல ஓடிட்டு இருந்துச்சு.
ம். விண்டோஸ் 7க்கு மாத்தும் போது சும்மா அது ஏத்தி ஏதோ ஒரு கேம் வேணுமேன்னு சொல்லிட்டு எங்க ஏத்தி கொடுத்தாங்க. அந்த டைம்ல எப்போ 10 எத்தனை வயசு இருக்கும் கரெக்டா சொல்லணும்னா ஒரு மைக்கு மைக்க மறக்காதயா. ஓகே ஓகே எத்தனை வயசுனா ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும் எனக்கு அப்போ. ஓகே ம். அப்போ உட்காந்து வர்ச்சுவல் காப்பா அதான் சுட்டுட்டு இருப்பேன் எல்லாம் உட்காந்துட்டு. ஒரு 2-3 வருஷத்துக்கு வேற தான் ஆள் அதை ஆடிட்டு இருப்பேன். அப்புறமா தான் நீட் ஃபார் ஸ்பீடு வந்துச்சு. நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட். அதுல இருந்து கேம் தரமான கேம் அது. எப்படி அதெல்லாம் சொல்றது, இப்போ எப்படா வரைக்கும் நான் வீட்டுக்கு வருவேன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்கூல் டைம்ல எல்லாம் எப்படா வீட்டுக்கு வந்து இந்த கேம் விளையாடுவோன்ற ஒரு இதுலயே இருப்பேன். அதான் சொல்றேன் நான் ஆடுறதுக்கு ரெடியா இருக்கேன். போய் சேர இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் ஏஜ்ல வந்து நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து பிடிச்ச கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேவ் கேம்னு சொல்லிட்டு போகும்போது ஆப்வியஸ்லி ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி உங்களுக்குலாம். ஏன்னா வந்து இந்த கேமிங் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே ஒரு இதை பத்தி நான் பேசினே வந்திருப்பேன். டார்க் சோல் சீரிஸ் ஃப்ரம் சாஃப்ட்வேர் கேமுங்க. டார்க் சோல் சீரிஸ் சொல்லாம ஃப்ரம் சாஃப்ட்வேர் கேம்ஸ்ன்னு சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டமா டிஃபிகல்ட்டி ஜாஸ்தியா இருக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாஸை நான் வந்து 60 வாட்டி அடிக்கணும்னா கூட அடிச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறது. ஆனா ஈஸியா ஒரு லெவல் முடிஞ்சு போயிருது அப்படின்னா எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இருக்காது. பேசிக்கலி ஃப்ரம் சாஃப்ட்வேர் கேம்ஸ் எதுவும் இருந்தாலும் நான் ஆடுவேன். இப்போ அதுல இன்னும் ஒரே ஒரு கேம் சீரிஸ் மட்டும்தான் இன்னும் மீதி இருக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு. செக்கிரோன்ட்டு அதான் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் ஒன்னு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு வச்சிருக்கேன் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதை தவிர்த்துனா டிஎம்சி சீரிஸ், டெவில் மே கிரை சீரிஸ், அதை பத்தி ஆக்சுவலி நீ பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால வந்து டெவில் மே கிரையோட லோரே ஸ்டோரி பெஸ்ட் எது இருந்தாலும் நான் வந்து ஆடுவேன். ஆனா டெவில் மே கிரை வந்து ஏன் நான் பெஸ்ட் எனக்கு வந்து ஃபேவரட்னு சொல்றேன்னா ஆக்ஷன் பிளஸ் ஸ்டோரி ரெண்டுத்தையுமே ஒன்னா சேர்த்துச்சு. அதாவது இப்போ ஃப்ரம் சாஃப்ட்வேர் கேம்ல பாத்தீங்கன்னா இது இருக்கும், கதை இருக்கும், டிஎஸ்லாம் கதை இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா உங்களுக்கு நான் டிஎம்சி லோர் சொன்னேன் தெரியுமா, இது இப்படி வரும்டா அப்படின்ட்டு. வந்து ரீசர்ச் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா முதல்ல வந்து ஃபைலுக்குள்ள போயிட்டு தேடுறது. இப்போ வந்து கேம் ஃபைலுக்குள்ள வந்து ஏதாவது ஹிடன் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா தேடலாம், நம்ம தெரியும்ல. அப்படிதான் வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க, இது வந்து இங்க இருக்கு இது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த டைம்ல வந்து உனக்கு இந்த டிஎம்சி சீரீஸ்ல டிஎம்சி இல்ல அதாவது டார்க் சோல்ஸ்ல வந்து உனக்கு எக்ஸாம்பிள் ஒரு கதை தெரியணும் அப்படின்ற பட்சத்துல இப்போ அவன் அந்த கேரக்டருக்கு ரிலேட்டடா ஒரு இது இருக்கும், இன்கேம் ஐட்டம் இருக்கும். அதை வந்து நீ போய் அதோட டிஸ்கிரிப்ஷன் படிச்சாதான் உனக்கு அது என்ன கதைனே புரியும். ஓகே, ஸோ அந்த விஷயத்துல வந்து அவங்க ஒரு மாதிரி சொல்றது டிலே பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். ஆனா டிஎம்சி சீரீஸ்ல வந்து அப்படி கிடையாது, ஒரு கதை ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன கதைன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து உனக்கு புரியும், எல்லாம் புரியும். அதே சமயத்துல வந்து பயங்கரமா காம்போ அட்டாக் இதெல்லாம் கொடுப்பான். எப்படி சொல்றது, ஆடுறதுக்கே வந்து எப்படி இந்த மாதிரிலாம் காம்போ அடிக்கிறானுங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்சி 1ல இருந்து டிஎம்சி இப்போ 5 வரைக்கும் முடிச்சிட்டேன். 5 ஒரு 2 நாள் மட்டும் தான் முடிச்சேன் ஏத்தி. அதோட டிஎல்சி வெர்ஷன் இப்போ ஆடிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அதோட இது வரும், கதை ரிவீல் வரும். அதான் பேசிக்கா சொன்ன மாதிரி ஆக்ஷனையும் ஸ்டோரியும் புரியுற மாதிரி ஒரே இதுல வந்து கொடுத்து பண்ணதுனால எனக்கு வந்து டிஎம்சி சீரிஸ் நான் சொல்லுவேன். ஸோ இது என்னோட பேஸ் ஃபேவரட் கேம்ஸ் இது ரெண்டு. ஃப்ரம் சாஃப்ட்வேர் சீரிஸ்ல இருந்து வந்து டெவில் மே கிரை 2 ஆடிருக்கேன்னு கேக்குறாயா? டிஎம்சி சீரிஸ் எல்லாமே கொஞ்சம் ஆன மாதிரி ஞாபகம். அதாவது கிராபிக்ஸ்ல அவ்வளவு கேவலமா சொல்ல முடியாது, சூப்பரா இருக்கும். டைம் கிடைக்குது. இதெல்லாம் இந்த கேம் முன்னாடியே விளையாடி இருக்கியா இல்ல நீ இப்ப விளையாடிக்கிட்டு இருக்கியா? இது எத்தனை எப்போ சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து சும்மா இந்த குவாரண்டைன் டைம்ல இருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஓகே ஓகே, அந்த டைம்ல ஆடி முடிச்சதுதான் இதெல்லாம். ஓஹோ, அப்ப சரி. ஒரு எத்தனை 130 கேம் கிட்ட ஆடி இருப்பேன் அந்த டைம். 130? ஆமா, நிறைய இருக்கு. இப்போ டிஎம்சி சீரிஸ் ஃப்ரம் சாஃப்ட்வேர்ல 8 டைட்டில் இருக்கு. டிஎம்சி சீரிஸ்ல வந்து 13 டைட்டில், அது 13 கேம்ஸ் இருக்கு. டைட்டில் தான் கேம்ஸ். அப்புறம் வந்து அது பேர் என்ன, ஜிடிஏ எல்லாரும் தெரிஞ்சது, அதை பத்தி எல்லாம் சொல்ல தேவையில்ல அப்படி சொல்லிருக்கீங்க. மொத்தம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்போனா பெஸ்ட்னா ஜிடிஏ ஒய்சிடி சொல்லலாம், அப்புறம் சான் அண்ட்ரீஸ் சொல்லலாம். ஒரே ஒரு லிமிடேஷன் என்னன்னா சூப்பரா இருக்கும் தெரியும் நினைக்கிறேன், எதுல ஆடிட்டு இருந்தேன் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். இருந்த ஒரே லிமிடேஷன் அதான். எதையா சொல்ற நீனு?
டெக்குடா, லேப்டாப் டெக் சொல்றேன். ஓ ஓகே 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 விளங்குது. அந்த டைம்ல அந்த அந்த கவர்மெண்ட் லேப்டாப்ல அவ்வளவுதான் நல்லா ஆட முடியுது. அதுலயே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே நீனு. 130 கேம் ஆடிக்கிறியே. கேமிங் லேப்டாப் கொடுத்தா அவ்வளவுதான் போ. அதாவது நான் இப்ப கூட கேம் வந்து ஃபேவரட் கேம் இதுதான் சொல்ல, என்னோட ஃபேவரட் கேம் சீரிஸ் தான் சொல்லிருக்கேன். ஏன்னா அதுல இருந்து நான் சூஸ் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கு தனித்தனி எக்ஸ்பிரஷன் தர மாதிரி இருக்கும். ஆமா, அது பெருசா போகும். நம்ம அப்படியே பேச ஆரம்பிச்சா பார்த்தா நம்ம விளையாடுன எல்லா கேம்ஸும் அப்படியே நாஸ்டாலஜிக்கா வந்துகிட்டே இருக்கு சின்ன வயசுல இருந்து மொத்தமா. இப்போதைக்கு ஃபேவரட் கேம்னா இந்த 2 சீரீஸ்ல இருந்து சொல்லணும்னா டார்க் சோல்ஸ், இதுல டார்க் சோல்ஸ் 3 ரீசெண்டா தான் முடிச்சேன். ஆனா கிராபிக்ஸ் பயங்கரம், கதை பயங்கரமா இருந்ததுனால எனக்கு அது. டிஎம்சில வந்து டெவில் மே கிரை 5 ஆப்வியஸ்லி செம்ம கிராபிக்ஸ். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி பிசில எல்லாம் இந்த காம்போ அட்டாக்குன்னு தனியாலாம் இருக்கும். அது எப்படின்னா காம்போக்குன்னு ஒரு 3 லெட்டரை 3 இது கீவை அடிச்சு பிடிச்சிட்டு இது பண்ணாதான் ஒரு சில கேமுக்கு எல்லாம் காம்போலாம் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கெல்லாம் சரியான கஷ்டப்பட்டுருப்போம். ஈஸியா இருக்கும் பிளே ஸ்டேஷன் தானே. ஆமா, அதுல 4 கீழே எது எந்த டைம் அனுப்பணும்னு அப்படியே முடிஞ்சிடும் ஸ்டப்பே. ஒரு வாட்டி எனக்கு காம்போக்கு உங்களுக்கு தெரியும் டெக்கன், அப்புறம் இது மோட்டல் காம்பேக்ட் இதெல்லாம் ஆடி இருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காம்போ அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். மோட்டல் காம்பேக்ட்லாம் நானும் ஜோரம் விளையாடி இருக்கோம் PS5ல. ஃபெட்டாலிட்டி போடுறது எப்பட்ட கஷ்டம் இருக்கே, சரியான இது ஆயிடுச்சு. அதே மோட்டல் காம்பேக்ட்ல நம்ம வந்து நார்மல் பஞ்சஸ் கிக்கர்ஸ் வந்து நார்மலா வந்துடலாம். ஆனா ஸ்பெஷல் ஒண்ணு பண்ற அப்படின்னா அதுக்கெல்லாம் நிக்கி தேடணும். நாங்க என்ன பண்ணோம், அடிச்சுக்கிட்டே இருப்போம், டக்கு பாஸ் கொடுத்துட்டு உள்ள போய் இந்த மூவ்ஸ பாத்துக்கிட்டு அதை வேற மண்டையில சொல்லிக்கிட்டே இருப்போம். பக்கத்துல வந்துட்டு ரைட் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதுல வந்து நீ காம்போ அடிக்கணும்னு அவசியம் இல்ல, எனிமி அடிச்சா போதும். இதுல வந்து அப்படி கிடையாது, நீ காம்போ அடிச்சாதான் உனக்கு அந்த மாதிரி ரேட்டிங் ஏறும். கேரக்டரோட பவரும் அப்படிதான் ஏறும், ரேட்டிங்கும் அப்படிதான் ஏறும். காம்போ அடிக்கணும் அந்த ஃபெட்டாலிட்டி போட்டு பாக்குறதுதான். ஆமா, இதுல வந்து ஃபைனல் மூவ் இருக்கு. இவன் ஜோரோக்கு அதான் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். ஆமா, அது அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பார் ஃபுல்லா இருக்கணும். எனக்கு கான்சென்ட்ரேஷன் பார்னு ஒண்ணு இருக்கும். எனிமிகிட்ட அடி வாங்காம தப்பிச்சே இருந்தோம்னா ஒரு பார் ஒன்னு ஃபில் ஆகும். அது ஒண்ணு ஃபில்லா இருக்கணும். இன்னொன்னு வந்து இது இவனோட பவர் அப் பார் மாதிரி ஒண்ணு இருக்கும், அது ஃபுல்லா இருக்கணும். இருந்தாதான் உனக்கு வந்து அந்த ஃபைனல் மூவே வந்து இது பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஹிட் வாங்கினா இவன் ஜோரோ பாத்துருப்பான். ஒரு இது பிளட் பேலஸ் ஒண்ணு ஆடிட்டு இருந்தேன். பிளட் பேலஸ்னா நம்ம மோட்டல் காம்பேக்ட்ல டவர் இருக்கும் தெரியுமா, டவரா போய் அடிப்போம் பாரு. ஆமா, அந்த மாதிரி மோடு அது. அதுல ஒரு சிங்கிள் கேரக்டரை வச்சு நீ ஆடணும். அதுல வந்து நல்லா காம்போ அடிச்சிட்டு இருந்தேன். ஒரு அனிமே அடிச்சதுனால காம்போ ஃபுல்லா அப்படியே மொத்தமா போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கனால எனக்கு இந்த 2 கேம் டார்க் சோல்ஸ் 3 இது DMC 5. ஏதாச்சும் நீங்க விளையாடின கேம்ல இது ரொம்ப ஹையஸ்ட் டிஃபிகல்ட்டி வச்சு விளையாடி ஜெயிச்சிருக்கீங்க? சொல்லு, நம்ம கேட்க வந்தா கட் ஆயிடுச்சு. ஹையஸ்ட் டிஃபிகல்ட்டி இப்ப நீ ஒரு கேம் ஆடி இருப்பல ப்ரோ, ஈஸி டிஃபிகல்ட்டி கேம் ஹையஸ்ட் நீங்க யாராச்சு வைசிட்டி ஹெலிகாப்டர் மிஷன் சின்ன வயசுல அதெல்லாம் அவ்வளவுதான் காலி. அந்த வயசுல ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப பண்ண அவ்வளவு இதுக்காடா அவ்வளவு கட்சி நினைச்சு படுற மாதிரி இதுக்காடா போடு வர. ஆமா, அது ஆனா அது அப்போ பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அது உட்காந்து தூக்கிட்டு போய் அதை உட்காந்து ஒவ்வொரு இடத்துல செட் பண்றது. இப்ப நான் பாக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமாடான்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமாடா. அங்கங்க டங்குன்னு ஆல்ட் வந்து அம்சம் நைட் ரோக்கு இதை இந்த பக்கம் பூச்சின்னு ஒரு கையில ஓட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன வயசுல எல்லாம். அசால்ட்டா ஒத்த இருந்துச்சு. அதை பிடிக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டா உட்காரச்சு நான் இந்த 4 இது மட்டும் யூஸ் பண்ணி வைப்பேன். அதெல்லாம் ஒரு காலம். அதுக்கப்புறமா வேற பிசில இருந்து அப்புறம் பிஎஸ்க்கு தாவின கேம்னா எப்போ ஃபர்ஸ்ட் எப்போ? ஆமா, பிஎஸ்னா நான் ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஜோரோ வீட்லதான் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் விளையாட ஆரம்பிச்சோம். அப்போனா எங்களுக்கு PS3ல பிளர் கேம் சூப்பரா இருக்கும். பிளர்னா ஒரு கார் ரேசிங் கேம் தான். அது எப்படின்னா ஒரு கார் ஒவ்வொரு லைக் எப்படி சொல்ல, கார் ரேஸ்லயே உங்களுக்கு வந்து இந்த பவர் அப்ஸ் எல்லாம் கிடைக்கும். மொத்தம் 3 ஸ்லாட் இருக்கும். 3 ஸ்லாட்ல நீங்க 3 பவர் அப்ஸ் வச்சுக்கலாம். லேப் ஓட உங்களுக்கு அந்த ஸ்லாட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து நீங்க வந்து பவர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தரமான ஒரு கார் கேம். ஆக்சுவலி இது வந்து பிசில இருக்கு, பிசில தான்டா இருக்குது. லேப்ல இருந்தது. ஆமா, லேப் இருந்தது. நாங்க அப்புறம் கண்டுபிடிச்சு PS ஏத்தணும். போட்டி போடும்.
அச்சு நவுத்தலாம் அந்த கேம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட இருந்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் நீங்க ட்ரை பண்ணி ஜாலியா பாருங்க. இருக்கும். ஜாலியா இருக்கும் இந்த இந்த கேம். ஃபோர்சா ஹாரிசன்ற மாதிரி ஃபோர்சா ஹாரிசனோட சூப்பராவே இருக்கும். சுடுறது இருக்கும், நிறைய பவர் அப்ஸ் வரும் அதுல. கிராபிக்ஸ் மட்டும்தான், மெக்கானிக்ஸ் அவ்வளோலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்த அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவனுக்கு சும்மா அது ஓவர் எக்ஸ்பெக்ட் வச்சுக்கிறாங்க. கிராபிக்ஸ் மட்டும்தான் ப்ரோ. அதை தூக்கிட்டேன்னா டீமன் ஸ்லேயர் மாதிரி தான், அது வேற எதுவுமே இல்ல. அது எதை பத்தி பேசுறீங்க? இது ஃப்ரோசா ஹாரிசன், அது ஒரு கார் கேம். கார் கேம், கார் ஆஸ்பால்ட் 9 மாதிரி போனுக்கு எப்படி அதுவோ அவ்வளவு கிராபிக்ஸ் செம்மையா இருக்கும். சரி, ஓகே. அதான் இப்போ ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன், ஒரு கம்பார்ட்மெண்ட் சொல்றேன். என்ன அப்படின்னா, இப்போ கிராபிக்ஸ் கேம்ஸ் இருக்குல்ல, கிராபிக்ஸ் ஜாஸ்தியா இருக்க கேம்ஸ் எது எந்த ஸ்பெக் ஆடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சிலது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து டார்க் சோல்ஸ் 3 நான் வந்து இதுல ஃபர்ஸ்ட் அம்மா லேப்டாப்ல தான் ஆடிட்டு இருந்தேன். ஸ்பெக் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டதுன்னா 8 GB RAM, RTX 7050 இது சம்திங் 7050 கேட்டிருந்தேன். 750 இல்ல 750, சாரி 750 வரவே இல்லை, 750. ஆமா. ஸோ அந்த மாதிரி அதாவது உங்களுக்கு 1006க்கு மேல 1060க்கு மேல போகாத GPU இருக்கிற கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மல் இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் இருக்கிற இதுலயே வரும். பழைய சிப் வச்சு சொல்றேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கென்ஷின் இம்பாக்ட்னு இப்போ ஒன்று ஓடிட்டு இருக்கு. கென்ஷின் இம்பாக்ட் தானே அது? அதையும் குவாரண்டைன்ல ஆடி அதையும் வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அது ஸ்டோரி கேம் தான், ஆனா 8 hour 9 hourன்னு போகுதா ஒரு ஸ்டோரியும். அது எனக்கு வந்து அது கடவுள இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. கேரக்டர் பில்ட் பண்ணி நிறைய பயங்கர R&D அதுல. அது பார்த்தேன். ஆக்சுவலி எங்க என்ன சொன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு கேம் இருக்குடான்னு உள்ள போய் பார்த்தா நார்மலா இவ்வளவு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிளே ஸ்டோர்ல 200 MB என்னமோ தான், அதுக்குள்ளே என்னமோ காட்டிச்சு. என்ன இவ்வளவுலாம் இருக்கா பாக்குறது? கிராபிக்ஸ் அதிகமா இருக்கு, ஆனா இவ்வளவுதான் MB நான் கேட்டேன். இல்லடா இது நீங்க ஏத்தணும், இதுக்குள்ள போனா தனியா ஒரு 20 GB ஏத்தணும்னா எனக்கா இருக்கிற நார்மல் இந்த இதுக்கே கம்பல் கைஸுக்கே போனு தலையில நிக்குது. நீங்க இப்போ PC இதுல ஏத்தணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 70 GB தேவைப்படும் அந்த கேம் ஆடுறது. அந்த 70 GBக்கு வந்து அதை விட கிராபிக்ஸ் அதான் நீங்க வந்து இந்த புதுசா ஆடுறவங்களுக்கு சொல்றேன், கிராபிக்ஸ் வந்து முக்கியம் கிடையாது, அதுதான் முக்கியம். அப்படின்னா அது கேம் விளையாடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எது வேணா விளையாடுங்கப்பா, நான் எதுவும் சொல்லல. அதெல்லாம் சொல்லல. ஒரு ஆமா, மதன் பேசவே இல்லையா? வந்தாரு சொல்றதுக்குள்ள வீட்டுல அவர் எங்க ஆளை காணவே இது RDR 2ல பனியா இருக்கும், கடைசியா செத்துருவான், அவ்வளவுதானா? பேசுன பிரேக் ஆகல, இப்ப எப்படி பிரேக் ஆகுது? என்ன சொல்ல வர கருத்து இந்த இது பாடு கடைசி அது மதனு ஜோரோக்குலாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஏதாவது ஒரு முக்கியமா பேச வந்தாங்கன்னா கட் ஆயிடும். சும்மா பேசுங்க, அப்பெல்லாம் கரெக்டா போயிடும். இப்பெல்லாம் கரெக்டா போகுது. நீ வேற ஏதாவது முக்கியமான விஷயம் பேச ஆரம்பி மொத்தமா போயிடும். அவ்வளவுதான். இது உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க அதான் நம்ம யாராவது பீச் பிரேவ் சோல்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்களே, அதுக்கு எவ்வளவுமே ஆட மாட்டோம். அது ப்ளீச் பிரேவ் சோல்ஸ் வந்து நான் விளையாட ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் ஜனவரி என் பர்த்டே டைம்ல தான் நான் ஆரம்பிச்சேன் அந்த கேம். ஆரம்பிச்சப்பவே நியூ இயர்லயே புது கேரக்டர் எல்லாம் வந்துச்சு. அது இப்பவுமே நான் என்ன சொல்றேன்னா, இந்த கேம் வந்து ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கிராபிக்ஸ் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறானுங்க, கேம் ஒரு ஓரமா போட்டுறானுங்க. என்னடா 2Dல விளையாட சொல்ற, இந்த காலத்துல வந்து 2Dல விளையாட சொல்றேன்னு யோசிப்பானுங்க. நானும் ஒரு காலத்துல அப்படி எப்படி ஒரு 11th எப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயர் படிக்கும் போது வந்து நான் அந்த கேம் வந்து பார்த்துட்டு கிராபிக்ஸ் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி தூக்கி போட்ட கேம் தான் அது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டும் விளையாடுறான்னு சொல்லிட்டு நானும் விளையாட ஆரம்பிச்சேன். போக போக வேற லெவல்ல ஆயிடுச்சு. அதாவது ப்ளீச் அனிமே பார்த்து அது ப்ளீச் பிடிக்கிறவங்களுக்கு தான் இந்த கேம் நான் சொல்றேன். மத்தவனுங்களாம் வந்து இது விளையாடிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. வந்துட்டு இப்போ ஆக்சுவலா இந்த கேம்ல வந்து இப்போ வந்து ரொம்ப நல்லா மாறிடுச்சு கிராஃபிக். இப்போ ஸ்பெஷல் மோட் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அனிமேக்கு ஈக்குவலா இருக்கு இந்த கேம்ல.
இச்சிகோ இந்த தௌசண்ட் இயர் பிளட் வார் கோர் 1ல இச்சிகோ வர சீனு அப்படியே இதுல இருக்கும். இதுல ஸ்பெஷல் மூவ்ல இருக்கும். சசாக்கி பை பன்கை எல்லாமே பக்காவா பண்ணி வச்சிருப்பாங்க. நான் இதை வச்சு என்ன சொல்றேன், இந்த கேம் வச்சு தியரி எல்லாம் கூட நான் போட்டிருக்கேன் என்னோட ஐடன் டாக்ஸ்ல. ஒரு ஹெல்த் தியரி, ஹெல்த் சாப்டருக்கு ஒரு தியரி எல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன். நிறைய இது தியரிலாம் நம்ம அன்னைக்கு ப்ளீச்ல கூட பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த கேமை பத்தி. நீங்க அப்படியே உள்ள கொண்டு வந்தீங்க கண்டென்ட். ஆமா நாகி, நீ பாத்திருக்கியா அந்த என் தியரி பாத்திருக்கியா? அதுல எல்லாமே பார்த்தேன். அது ஆக்சுவலா எனக்கு அந்த டிசைன் எல்லாமே அப்படி இருந்ததா. இப்போ அதுல சைரப்பலோன்னு சொல்லிட்டு ஒரு பியாண்ட் பன்கை சீரிஸ் ஒரு கேரக்டர் இருக்கும். பியாண்ட் பன்கை சீரிஸ்ல வந்து நிறைய கேரக்டர் இருக்கு. அதுல சைரப்பலோன்னு பியாண்ட் ரெசரக்ஷன் அதுல சைரப்பல கேரக்டரும் ஹெல்லா இருக்கு. மாங்கா வந்தது. அந்த மாங்காலையும் கிட்டத்தட்ட டிசைன் ஒரே மாதிரி இருக்கு. அதை வச்சு உக்கிட்டா கேக்கும் அந்த மாதிரி டிசைன் இருக்கும்ன்ற மாதிரி நான் ஒரு தியரி எல்லாம் பேசியிருப்பேன். அந்த கேம் சீரியஸா நல்லா இருக்கும். தெரியாதவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பிரீமியம் கேரக்டர்ஸ் சொல்லி இருக்கும், அந்த கேரக்டர் சம்மன் பண்ணி வேஸ்ட் பண்றானுங்க ஜெம் எல்லாத்தையும். பட் அதுல முக்கியமா வர்றது வந்து எப்பவுமே மாசம் கடைசியில வந்து எண்ட் ஆஃப் த மந்த் கேரக்டர்னு சொல்லி பெஸ்டா ஏதாவது கேரக்டர் வரும். அதுலயுமே 3 டைப் இருக்கு. பிரீமியம் வரும், அதுக்கப்புறம் பிளட் வார் வந்து லிமிடெட் வெர்ஷன் வரும், இல்லைன்னா இந்த ரேர் கேரக்டர் மாதிரி ஏதாவது வரும். ஓகேவா? அதுல நீ வந்து பிளட் வார் கேரக்டருக்காகவே நான் எப்பவுமே ஜெம் சேர்ப்பேன். பிரீமியம் கேரக்டர் எல்லாம் தொடரதே கிடையாது. ஆனா நீ கேம் ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா உனக்கு பிரீமியம் கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா செங்கைமான் டவர்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஜெம் சோர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய இது, மாசம் மாசம் அன்லாக் ஆகும். அந்த டவர்லயுமே 2 டவர் இருக்கு. நார்மல் டவர் ஒண்ணு, எக்ஸ்ட்ரீம் டவர் இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரீம் டவர்லயுமே நிறைய டைப் இருக்கும். ஆனா அதுல ஏதாவது ஒரு டைப் தான் உன்னால விளையாட முடியும். அதுக்கு வந்து உங்ககிட்ட எக்கச்சக்கமா கேரக்டர் இருக்கும். கேரக்டர் யூஸ் பண்ணணும். அது அவன் வந்து கண்டிஷன் சொல்லிருப்பான். இவர் இல்ல இந்த கேம் நான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நான் வந்து பிஎஸ் பிளே ஸ்டேஷன் போர்ட்டபிள் இருக்குல்ல, ப்ளீச் கேம் விட்டுருந்தான். என்ன விட்டுருந்தானா, இது மாதிரி நம்ம டெக்கன்ல வந்து 2 பேர் அடிச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி 1 vs 1 ஆடுற மாதிரி இது கொடுத்துருந்தா. அதுதான் வந்து ஆடிட்டு இருந்தான் அந்த டைம்ல. ஓகேவா? எனக்கு சரி மொபைல்ல இப்படி ஒரு கேம் இருக்கா அப்படி அப்பதான் கேள்விப்படுறேன். சரின்ட்டு அதை ஏத்தி என்னதான் இருக்குன்னு பாப்போம். உள்ள போனா குட்டி குட்டி கேரக்டரா இருந்துச்சுன்னா இப்படி வச்சிருக்கானுங்க. சிபி வெர்ஷன் தெரியும்ல உங்களுக்கு? இப்போ நீ எந்த அனிமே பார்த்தாலும் அதுக்கு ஒரு சிபி வெர்ஷன் மாதிரி குட்டி வெர்ஷன், நருட்டோ சிபி, லெவை சிபி அந்த மாதிரி வச்சிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி சிபி வெர்ஷன்ல வச்சிருப்பாங்க கேரக்டர். ஆமா, நான் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவன் இஷ்யூ கேட்டுறதோ ஒரு 5 ஸ்டார் கேட்டது, 5 ஸ்டார் கேட்டது நினைக்கிறேன். பேசிக் கேரக்டர் அது. ஆமா, அந்த கேரக்டர் வந்து ஃப்ரீயா குத்தானுங்க. அது வச்சு ஒரு 2-3 லெவல் ஆடினேன். பேசிக்கலி கதையை ப்ரோக்ரஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஏதோ போன்ல சரி ஆடுறதுக்கு வேற எதுவும் இல்ல, சரி இதே ஆடுவோம்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தேன். அப்படி ஆடிட்டு இருந்தேன். அது ப்ரோக்ரஸ் பண்ணதான் தெரியுது உள்ள எவ்வளவு இருக்குன்ட்டு. சீரியஸா நிறைய டைப் வச்சிருப்பான் தெரியுமா? செங்கைமான் டவர், கில்டு குவெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டோரி மோட்ல இப்ப 1000 இயர் பிளட் வார் கோர் 1 ஸ்டோரி வரையும் வந்துருச்சு. நாவல் ஸ்டோரிக்கு தான் பாத்துக்கோங்க. இப்போ இந்த கேம்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எப்படி சொல்லலாம்னா, அதான் ஒரு நிமிஷம், இந்த கேம் வந்து எப்படி சொல்லலாம்னா, ப்ளீச் எனக்கு பாக்கணும் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அதுக்கு விட்டுட்டு எனக்கு ப்ளீச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஒருத்த சுத்துவான். அவனை போட்டீங்கன்னா அனிமையோட நான் ஒண்ணு சொல்றேனே, இப்போ நாவல் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னா எனக்கு வந்து அது வந்து போட்டோ இருக்காது, ரொம்ப போர் அடிக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா, இதுல வந்து ஸ்டோரி மோட்ல நாவல் ஸ்டோரி இருக்கு. கான்ஃபியர் நாவல் இருக்கு. நீங்க அதுல போயிட்டு அது கேம் விளையாடும் போது ஒவ்வொரு லெவல் முடிக்கும் போது மெயினான ஹைலைட்ஸ் மட்டும் அந்த இதுல வந்து ஸ்டோரி மாதிரி வரும். ஸ்டார்டிங் அண்ட் எண்ட்ல லெவல் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டோரி வரும், எண்ட்ல ஒரு ஸ்டோரி வரும், கான்வர்சேஷன் மாதிரி. நீங்க அதை படிச்சீங்கனாலே நான் கிட்டத்தட்ட நாவலோட அவுட்லைன் ஃபுல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப டெப்தா போவாங்கன்னா முக்கியமா இதெல்லாம் தான் நடக்கும் கான்ஃபியர் நாவல்ல. இது மாதிரி எல்லா நாவலுக்குமே கிட்டத்தட்ட ஆமா தேவையான அளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு இதுலயே வந்துடும். நாவல் படிக்க பிடிக்கலன்னா கேம் விளையாடிக்கிட்டே கத்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கேம்ல அதை பத்தி ஒவ்வொரு லெவல் முடிக்கும் போது 5 ஜெம் கொடுப்பான். சோ ஜெம் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், இப்படியும் விளையாடிட்டு சேர்க்கலாம். இப்போ யாருக்காவது இந்த பிரேவ் சோல் விளையாடும் போது எனக்கு இது தெரியாதுடா அது தெரியாதுடான்னா என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் 1 ஹவருக்கு மேல கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல இருக்கு கண்டென்ட். ஆமா, ஏன்னா இது பாக்குறவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இது என்னடா வேஸ்ட்ரா சிபி, ஒரு 2D கேம் எனக்கு பிடிக்கல அப்படிதான் நினைப்பாங்க. விளையாடும் போதுதான் தெரியும். சம்மான் வரும் பாருங்க, அனிமேக்கு ஈக்குவலா அந்த கேரக்டர்ஸ் வரும்போது அந்த சம்மான் பண்றதுக்கு ஜெம் இல்லாம லக் அடிக்காது. 25 ஸ்டெப் இருக்கும். இந்த வரமா ஒரு நிமிஷம், 25 ஸ்டெப் இருக்கும். நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க சம்மான் பண்ணி கேரக்டர் எடுக்கணும். உங்களுக்கு லக் இருந்தா ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்டெப்லயே எல்லா கேரக்டரும் கிடைச்சிரும் தேவையானது எல்லாம்.
ஆனா இப்ப கூட இப்ப வந்து கேங் டூ கேரக்டர் வந்தது. கேங் டூவும் தொஷிரோவும் வந்துச்சு. தொஷிரோ வீக், கேங் டூ பவரா வந்தான். நானும் பண்றேன் எனக்கு தொஷிரோ மட்டும் தான் திரும்ப திரும்ப கிடைக்கிறான், கேங் டூ கிடைக்கல. வெறுத்துருச்சு எனக்கு. இந்த மாதிரி நிறைய டைம் மைண்ட் ஃபக் ஆகும் இந்த கேம் விளையாடும்போது. நாட்டி நரம்பெல்லாம் ப்ளீச் ஊறி போன ஒரு ஆளா நான் இப்பதான் பாக்குறேன். பேசிக்கலி இது ஒரு இது எப்படி சொல்லலாம்னா காச்சா கேம். காச்சா கேம்ஸ்னா ஒரு கேரக்டருக்கு சமன் பண்ணி அந்த கேரக்டர் வந்து லெவலப் பண்ணி ஆடுறது. ஆமா, மாதிரி சொல்லலாம். இப்ப நீங்க கிரேட் ஓபன் பண்ணி ஐட்டம்ஸ் எடுப்பீங்க, பட் இதுல வந்து நீங்க கிரேட் ஓபன் பண்ணி தான் கேரக்டர் எடுப்பீங்க. அந்த மாதிரி தான் இது. இந்த கச்சாங்கிறது ஜாப்பனீஸ் ஸ்டைல் சொல்றீங்க. ஆக்சுவலி இவன்ட்ட வந்து காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஆடிட்டு 3 ஐசன் கிடைச்சது ஒரே இதுல. ஆமா ஆமா, சுத்தம் போது 3 ஒரே டீம்ல சொல்லி வந்துட்ட காட்டினேன். டேய் 300க்கு இல்ல 100க்கு லெவலப் பண்ணிட்டா அப்படின்ட்டு. அவன் என்னன்னா 200 லெவல் பண்ணி அதுவே 4-5 லெவல் பண்ணி சொன்னான். அது ஆக்சுவலா எப்படி தெரியுமா இருக்கும் இந்த கேம்ல, இவங்க வந்து பழைய கேரக்டர்ஸ் எல்லாமே நர்ஃப் பண்ணிட்டே வருவாங்க. இப்ப புது கேரக்டர் வந்து பவரா வரும், புது புது ஸ்கில்லோட வருமா. ஆனிவர்சரி டைம்லாம் பயங்கர கேரக்டரோட வரும். என்ன பண்றாங்க, பழைய கேரக்டர் வந்து வீக் ஆயிடுமா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா எனிமியை வந்து பவர் ஆக்கிட்டே இருப்பாங்க. பழைய கேரக்டர் வீக் ஆயிடும். அப்போ வந்து ரெசரக்ஷன் ஒண்ணு கொடுப்பாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ரெசரக்ஷன் கொடுப்பான். அந்த கேரக்டரோட ஸ்டார் வந்து 5 ஸ்டார்ல கிடைக்கும் ஃபர்ஸ்ட். அதை வந்து நீங்க அதை வந்து 100 லெவல் போட்டு 6 ஸ்டாரா மாத்தணும். 6 ஸ்டார்ல இருந்து நீங்க திரும்ப ரெசரக்ஷன் போடுறதுக்கு ஒரு 200 லெவல் ஏத்தி அதை ரெசரக்ஷன் போட்டீங்கன்னா அந்த ஸ்டார் எல்லாம் பிங்க் கலர்ல மாறிடும். திரும்ப அது ஒரு 200 லெவல் போட்டாதான் மேக்ஸ். இது மட்டும் மேக்ஸ் கிடையாது. இதுல வந்து லிங்க்ஸ்லாட் போர்ஷன் சொல்லி ஒண்ணு இருக்கும், அது போடணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுமே ஒவ்வொரு கேரக்டரும் நீங்க பண்ணி உங்க ரோஸ்டரை நீங்க வந்து பயங்கரமா போயிடும். எனக்கு ஒரு கேள்வி. குரூப்ல யாரும் கேமே தெரியாதுன்னு ஒருத்தர் சொன்னா இருப்பாங்க. அந்த மனுஷன் எங்கன்னே தெரியல. நான் என்ன சொன்னேன், மொபைல் கேம்ஸ் தெரியும்னா ஓகே சரி, ப்ளீச் சொல்லி நல்லா தெரியும் எனக்கு தெரியும், அதனால சொல்லிட்டேன். லேப்டாப் கேம்ல அதுக்கு தெரியாது ப்ரோன்னா. GTA Vice Cityல இருந்து எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிவிட்டு தெரியலன்னு வேற சொல்றேன். அதெல்லாம் கணக்கு கிடையாது, அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆடிக்கீங்களா அதான் கணக்கு. அதான் கொஞ்சம் நஞ்சமா. சோ இந்த பாட்காஸ்ட் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் டைம் கிடைக்கிறதே பெருசு இப்பெல்லாம் பேசுறதுக்கு. அடிக்கடி இந்த மாதிரி சின்ன சின்ன டைம்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கூப்பிடுறீங்களா? ஆச்சரியமா இருக்கு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இதுலயும் முக்கியமான விஷயம், நாங்க இது எப்ப கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் பேசினது நான் நினைக்கிறேன் மீட்டப் பத்தி. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் ஆக போகுது. பேச்சுவார்த்தையில தான் போய்கிட்டு இருக்கு அந்த மீட்டப்பும். எப்ப நாகி சொல்லுவான் இந்த மாதிரி, ப்ரோ எப்ப இது மீட்டப் இந்த வாரமா வச்சுக்கலாமா? நான் சொல்லுவேன் ப்ரோ ஓகே ப்ரோ இந்த வாரம் வச்சுக்கலாம், நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். பார்த்து சொல்றது பார்க்காமலே போயிடும் அதெல்லாம். அன்பார்ச்சுனேட்லி அந்த நாளைக்குன்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு வந்ததே கிடையாது வாழ்க்கையில. அவுட்டோலாம் கொடுத்தாச்சா? இல்லையா, நான் ஒன்னும் சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இது பத்தி தான். கொஞ்சம் அந்த மீட்டப் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம். ரெக்கார்டிங் கட் பண்ணிட்டு பேசுவோம். அவுட்ரோ கொடுத்துறியா? சாரி பண்றேன். இப்போதைக்கு எங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆன கேம் வச்சு சொல்லியிருக்கோம். ஒருத்தர் ரொம்ப ஏமாத்தி நிறைய கேம் சொல்லிக்கிறாரு, அவர் மேல லைட்டா ஒரு ஒன்மை இருக்குது. மற்றபடி எங்களுக்கு பிடிச்ச கேம் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறையவே இருக்கு. எல்லா கேமே இது வரைக்கும் ஆடி இருக்கணும், அது எல்லாம் பிடிச்ச கேமா தான் இருக்கும். இந்த மாதிரி அதுல ஒரு சில மூமெண்ட்ஸும் அதான் எங்களுக்கு எப்படி சொல்ல டைம் பாஸே அது மாதிரி தானே. அதான் அடுத்த வாரம் கண்டிப்பா இது பேசிடலாம், அவார்டு. ஆமா, ஒட்டாகுட்டா சார்பா ஒட்டாகுட்டாக்ஸ் அவார்டு வருது. அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்மளா உட்காந்து எல்லாம் ப்ராசஸையும் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஆனிமிக்கு. ஏன்னா இந்த ஆனிமி விட்டுறோன்னு அந்த ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது. நல்ல நல்ல ஆனிமிக்கு எடுத்து நம்மளே அவார்டு தரோம் நம்ம வியூவர் சார்பா. ஸோ அதனால கொஞ்சம் இந்த மாதிரி அடுத்த வாரம் சொல்ல முடியாது. பட் முக்கியமா அந்த வேலைகள்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. மொத்தமா அவுட்புட் எல்லாம் வந்துருச்சுன்னா இந்த அடுத்த வாரமே உங்களுக்கு இந்த ஒட்டாகு டாக்ஸோட அவார்டு வீடியோ வரும். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்பைக், ஜோரோ, நாகி, ஐசன் மற்றும் மதன். நன்றி, வணக்கம். ஓகே, கட் பண்ணியா.